வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க அந்த நிகழ்வு, காவல் நிலையத்தில் ஏற்பட்ட அந்த இளைஞனின் படுகொலை. அது யாராலும் ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எவரோ ஒருவர் செய்த தவறுக்கு தமிழக அரசு உண்மையிலே ஒரு பெரிய மன வருத்தத்துடன், அதை நம்முடைய ஆட்சியில் இது ஏற்பட்டு விட்டதே என்ற ஒரு பெரிய மன வருத்தத்துடன் தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அந்த குடும்பத்தின் பக்கம் நிற்கிறார். சொல்ல வேண்டுமென்றால், அந்த நிகழ்வு நடந்தது என்று தெரிந்த உடனேயே அமைச்சருடன் தொடர்பு கொண்டு, நீங்கள் உடனடியாக அந்த இல்லத்திற்கு செல்லுங்கள், அவர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்யுங்கள், ஆறுதலாக இருங்கள் என்று தெரிவித்து ஒரு மாநில அமைச்சரை அனுப்பி அங்கு உள்ள நிலைமையை கண்காணித்து அவர்களுக்கு வாக்குறுதியும் கொடுக்கிறார். அதற்கெல்லாம் மேலாக தன்னுடைய ஆட்சியில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு மன்னிப்பு கோருகிறார். ஒரு முதல்வர், ஒரு மாநில முதல்வர் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மன்னிப்பு கோருகிறார் என்றால், அவர் எப்படி தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் பற்றோடு இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமா, கொடுத்த வாக்குறுதியையும் 24 மணிக்கூறுக்குள் நிறைவேற்றுகிறார். அவர்களுக்கு குடியிருப்புக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்குகிறார். அந்த மறைந்த இளைஞனின் சகோதரனுக்கு அரசு வேலையை வழங்குகிறார்.